தானமாக வழங்கப்பட்ட 45 ஏக்கர் நிலத்தை தனிநபரிடமிருந்து மீட்டுத் தர வலியுறுத்தி திருவள்ளூர் ஆட்சியர் அலுவலக நுழைவு வாயில் முன்பு நரிக்குறவர் இன மக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அடுத்த ஒரக்காடு அருகே அள்ளிமேடு பகுதியில் கடந்த 1997 9 நரிக்குறவர் இன மக்களுக்கு 45 ஏக்கர் நிலம் தானமாக வழங்கப்பட்டதாகவும், நாடோடிகளாக பிழைப்பு தேடி ஆங்காங்கே வெளியூர் சென்று சில ஆண்டுகளுக்கு முன் ஊர் திரும்பிய நிலையில் தனிநபர் ஒருவர் தமக்கு சொந்தமான பட்டா நிலம் என கூறி கடந்த மாதம் அந்த நிலத்தில் சுற்றுச்சுவர் அமைக்க முற்பட்டதாகவும், அப்போது எதிர்ப்பு தெரிவித்ததால் அந்த நடவடிக்கை கைவிடப்பட்டதாகவும், பூமி தானமாக வழங்கப்பட்ட இடத்தை யாரும் வாங்கக்கூடாது, விற்கக்கூடாது என்ற நிலையில் அந்த நிலத்தை ஏமாற்றி மாற்றிவிட்டதாக தெரிவிக்கின்றனர். நரிக்குறவர்களுக்கு தானமாக வழங்கப்பட்ட இடம் குறித்து அதிகாரிகள் உரிய ஆய்வு செய்து நடவடிக்கை எடுத்திட வேண்டும் என கோரிக்கை வைத்து 300க்கும் மேற்பட்ட நரிக்குறவர் இன மக்கள் ஆட்சியர் அலுவலக நுழைவு வாயில் முன்பாக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களுடன் பொன்னேரி வட்டாட்சியர் மதிவாணன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார். சார் வணக்கம் சார். நாங்கள் நரிக்குறவர்கள் சார். நாங்கள் அள்ளிமேடு ஒர்க்காடு அள்ளிமேடு கிராமத்தில் இருக்க வசதி வந்தவங்க சார். இப்போ எங்களுக்கு வாயு ஆதாரம் ஓணுன்னு நாங்கள் கலெக்டர் வந்து மனு கொடுக்குறதுக்கு வந்துக்கிறோம். ஐயா எங்களுக்கு நேரடியாக வந்து எங்களை பார்க்கணும். எங்கள் பாரம்பரிய சொத்து இது பூமி தானமாக கொடுத்த நிலம். இது எங்களுக்கு ஓணுன்னு நாங்களும் இந்த 3 வருஷமாக நாங்களும் போராடிக்கினே தான் இருக்கிறோம். இந்த பூமி தானமாக கொடுத்த இடத்துக்கு அவங்க இந்த பூமி தானம் பட்டா பேப்பர் எடுத்துட்டு இப்போ அவங்க என்னன்னாக்கா போலி பட்டா பண்ணிக்கினே எங்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு அவங்க மடிக்கினே எங்களுக்கு துரத்துறாங்க. இது எங்கள் சொத்து எங்களுக்கு ஓணுன்னு சொல்லி தான் இவ்வளோ மக்கள் நாங்களும் இங்கே கிடக்குறோம் ஐயா. இதுக்கு என்னன்னாக்கா தீர்வு கலெக்டர் ஐயா நின்று எங்களுக்கு அந்த பட்டா இடம் எங்கள் சொத்து, எங்கள் முப்பாட்டம் காலத்தில் கொடுத்த சொத்து. அது எங்களுக்கு வாழ்வாதாரம் தெரியாத நாளில் விட்டு போயிட்டாங்க. இப்போ போய்க்கணும் இந்த இடத்துல வாயணுன்னு சொல்லிட்டு தான் ஐயா இந்த இடத்துக்கு கேட்டு நிற்கிறோம். நீங்களும் நின்று பார்க்காம போனால் இந்த மக்கள் எந்த கதியில் போகிறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. இன்றைக்கி என்னன்னாக்கா ஐயாண்ட பார்க்காம மனு கொடுக்காம ஐயா எங்கள் மனு வாங்காமல் இந்த இடம் முட்டி போகிற மாதிரி இல்லை ஐயா. நாங்கள் என்னன்னாக்கா இத்தனை வருஷமாக போராடினது சீனாயுடு ராம்டுக்கு கொடுத்த இடம். அது 1971 கொடுத்த இடம் பூமி தானமாக. அந்த இடம் எங்களுக்கு ஓணுன்னு சொல்லிட்டு தான் ஐயா போராடி நிற்கிறோம். எங்க ஐயா நாங்கள் குறிக்கார் இடம் சம்சாரிங்க எடுத்திக்கினாக்கா இப்போ குறிக்கார் எந்த இடத்துல தான் போய் வாங்கிடணும் ஐயா? அதே காட்டில் போய் வாங்கணுமா? அதே மலைவாசியில் போய் வாங்கணுமா? நாங்கள் மக்கள் வாயக்கூடாதா? எங்களுக்கும் அந்த இடம் ஓணும், நாங்களும் நல்லபடியாக இருக்கணும். 4 பேர் கேட்டால் கூட இருந்து நாங்களும் வாங்கி சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஐயாண்ட போராடிக்கு நிற்கிறோம். எங்கள் இடம் மீட்டு கொடுக்க தாய்மையுடன் கேட்டுக்கிறோம் சாராண்ட. அது என்னன்னாக்கா எங்களுக்கு ஐயா இது வச்சு நாங்கள் எத்தனையோ வாட்டி வந்தாச்சு. அதிகாரி கலெக்டர் ஐயாண்ட மனு கொடுத்தாச்சு, விஓண்ட மனு கொடுத்தாச்சு, தாசில்தாராண்ட மனு கொடுத்தாச்சு, ஆர்ஓ சார்கிட்ட மனு கொடுத்தாச்சு. நாங்கள் வரி கூட கட்டியாச்சு எங்கள் இடத்துக்கு. எங்களுக்கு அந்த இடம் இன்னும் சர்வர் கூட அழுந்து இப்போ கொடுக்க மாட்டேங்கிறாரு. என்ன காரணம்? எங்களுக்கு ஏமாற்றி அங்கங்கே பணம் கட்டாங்களா என்ன கவர்மெண்ட்காரங்க பார்க்க மாட்டேங்கிறாங்க ஐயா. நீங்கள் கொஞ்சம் ஆக்கிரமிச்சு சாப்பிட்ட இடம் எங்களுக்கு கொஞ்சம் மீட்டு தரவும் ஐயா. உங்களுக்கு கையெடுத்து கும்பிட்ற ஐயா. நன்றி ஐயா. மொத்தம் எவ்வளோ பேர் அந்த இடத்துல ஐயா நாங்கள் என்னன்னாக்கா 45 ஏக்கரா எங்களுது. 45 ஏக்கராக்கு பட்டா இருக்குது, எங்கள் கிட்ட பேப்பர் இருக்குது. இருந்தாலும் இது போலி பட்டிகாணி பட்டா செஞ்சு எங்களுக்கு தடுத்து ஏதோ வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க, வெளியூர்லேருந்து வந்தவங்க மடிக்கினே ஹிந்திக்காரங்க மடிக்கினே சேட்டு அவன் மடிக்கினே எங்களுக்கு தோர்த்துறாங்க ஐயா. அங்கே இருக்க விட மாட்டேங்கிறாங்க. சுபுத்தன்றவங்க ஐயா. ஆமாம் 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 ஆமாம். அதில் எங்கள் ஆளுங்க கூட கொஞ்சம் பேர் விற்றவங்க இல்லை. எங்கள் இடத்துக்கு அவங்க விற்று சாப்பிட்றதுக்கு என்ன உரிமை ஐயா? எங்களுக்கே இப்போ ஆதாரம் மொத்தம் கேட்குறாங்களே, அவங்க எப்படி வாங்கினாங்க? ஆதாரம் இல்லாமல் எப்படி வாங்கிடுவாங்க? குரூப் 1 கூட சார் அந்த பேப்பரில் ரீஸ்டார் ஆகல. எங்கள் பட்டா எங்கள் பேர் மேலேயே தான் இருக்குது. அந்த பட்டா மொத்தம் எங்கள் பேர் மேலேயே இருக்குது. எல்லா பேப்பர் இருக்குது. எவ்வளோ பேர் குடியிருக்கிறீங்க அந்த இடத்துல சார்? நாங்கள் ஒரு 300 குடும்பத்துக்கு மேலே இருக்கிறோம் சார். இப்போ அவங்க பேரன் பேத்திங்கோ புள்ள குட்டிங்கோ எல்லாம்
எல்லாம் இருக்கிறாங்க சார். இப்போ இருக்கிறது கொஞ்சம் சம்பாரிச்சு சாப்பிட்றதுக்கு இல்லாமல் கொஞ்சம் வெளியே போய்க்கிறாங்க. பேரு என் பேர் மகேந்திரன் ஐயா. என் பேர் மகேந்திரன் ஐயா. கலெக்டர் ஐயா வந்து எங்களுக்கு மீட்டு தரவும் எங்கள் இடத்த இது தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.